ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் போகுது. ஸோ பேங்க் நிஃப்டி தான் உள்ளதுலே வீக்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. குறிப்பாக பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவில் இருக்குது. எல்லா பேங்க் ஸ்டாக்ஸும் நெகட்டிவில் இல்லை, சம் பேங்க் ஸ்டாக்ஸ் நெகட்டிவில் இருக்குது. இதில் நிஃப்டி 50 இன்றைக்கி 95 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 23,997 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 789 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 55,474 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக சென்செக்ஸ் 76,918 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 385 பாயிண்ட்ஸ் கிட்ட சென்செக்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டியில் யூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% நெகட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் 2.5% நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா 2% நெகட்டிவ், கனரா பேங்க் 2.5% நெகட்டிவ், ஃபெடரல் பேங்க் 1% மேலே நெகட்டிவ்ல இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ், ஐசிசி பேங்க் 1.5% நெகட்டிவ்ல இருக்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2% மேலே நெகட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% மேலே நெகட்டிவ்ல இருக்கு, கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃபிளாட் பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2% மேலே நெகட்டிவ்ல இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% நெகட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 3% நெகட்டிவ், எஸ் பேங்க் ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி தான் உள்ளதுலேயே பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. நேற்று இந்த எஸ்பிஐ கார்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. ஸோ அது கரெக்டாக மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. 3.5% பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் இன்னைக்கு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட லோன் க்ரோத் சாஃப்ட் க்ரோத் தான், ஒரு 6% வளர்ந்துருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் க்ரோத் பார்க்கும்போது மியூட்டடாக இருந்துச்சு. அசட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது போக கார்பரேட் ஸ்பெண்டிங்கோட ஓவரால் க்ரோத் தான் அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுக்கே சப்போர்ட் பண்ணியிருந்துச்சு. ரிட்டர்ன் ஆன் அசட் 3.6% இருந்துச்சு. அனாலிஸ்ட் இப்போ கட் பண்ணி விட்டுருக்காங்க ஏர்னிங்ஸை. ஃபினான்ஷியலாக 27 ஏர்னிங்ஸ் 10%, 28 15% இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் பை ரேட்டிங்கை ரீட்டைன் பண்ணுறாங்க. இது எம்கே குளோபல் ஃபினான்ஷியல். இது எஸ்பிஐ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் டார்கெட் ப்ரைஸ் 850 சொல்லியிருக்கிறாங்க. செக்டார் வைஸ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது பிஎஸ்சி, ஃபார்மா, இன்ஃப்ரா, மெட்டல், எனர்ஜி இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது. எது நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரியாலிட்டி, டெக்னாலஜி, ஆட்டோ, சிமெண்ட்டு, சர்வீஸ், ஃபினான்ஸ், கன்சியூமர், பிஎஸ்சி பேங்க், பேங்கிங் இதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்குது. பேங்கிங்கில் பிஎஸ்சி பேங்க் பேங்கிங் நெகட்டிவ்ல இருக்குது. ஆனால் சில பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லாம் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் ஓரளவு பெட்டராக இருந்ததுனால நேற்று மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்துச்சு. இன்றைக்கும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. ஸோ ஓவராலாக என்னோட போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது கால்த்தாலேருந்து மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. மதியானத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நெகட்டிவ் ட்ரெண்ட் கொஞ்சம் அதிகமாக போனதுனால ஒரு சின்ன நெகட்டிவ் ட்ரெண்டில் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். 0.06% என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனை தாண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10,839 கோடியாக இருக்குது, ஒரு 11% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5.8% வளர்ந்துருக்கு, 46,490 கோடியாக இருக்குது. இது போக அவங்க சொல்கிறது ப்ரொடக்ஷன் 0.6% இயர் பேசிஸில் டோட்டல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 239 மில்லியன் டன்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது ப்ரொடக்ஷன். 0.6% வளர்ந்துருக்கு. ஃபுல் இயர் பேசிஸில் 768.2 மில்லியன் டன்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1.5% விழுந்திருக்கு. ரியலைசேஷன் 14.6% கீழே விழுந்திருக்கு. 1,571 ரூபா பெர் டன் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக எபிட்டா 6.2% வளர்ந்துருக்கு. 12,673 கோடியாக இருக்குது. மார்ஜின் ஒரு 20 பேசிஸ் பாயிண்ட் வளர்ந்துருக்கு. மார்ஜின் 20 பேசிஸ் பாயிண்ட் வளர்ந்து 27.3% இருக்குது. இது போக அவங்களோட அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண எபிட்டா 11,379 கோடி தான். மார்ஜின் 30%. ஆனால் எபிட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட ஜாஸ்தியாக வந்திருக்கு. மார்ஜின் எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக வந்திருக்கு. இது போக டிவிடெண்ட் பார்க்கும்போது ₹5.25 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ₹5.25 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் எதுவுமே மென்ஷன் ஆகலை. ஸோ அது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் ரெக்கார்ட் டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஸ்டாக்கில் ப்ரைஸ் பார்க்கும்போது 465 இருக்குது. கிட்டத்தட்ட 3% பாசிட்டிவ்ல இருக்குது. இது கோல் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். என்னோட ஒப்பீனியன் இந்த பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸில் ஒரே ஒப்பீனியன் தான். நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். பெருசாக ரிட்டர்ன்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் பெருசாக வராது. ஓரளவு அப்படி நார்மல் ரிட்டர்ன்ஸ் வரும். பெருசாக கிராஷும் ஆகாது. ஒரு நல்ல டிவிடெண்ட் வரும். இதான் என்னோட ஒப்பீனியன் பிஎஸ்சி ஸ்டாக்ஸில். உங்களோட ஒப்பீனியன் மேபி வேரி ஆகலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஆந்திர பிரதேஷில் இந்தியா லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர் பிஸ்னஸ் செட்டப் பண்ண இருக்கிறதாட்டம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேண்டி 935 ஏக்கர்ஸ் அவங்க வாங்கியிருக்கிறதாட்டும். இதில் 30 ஏக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லையும் 635 ஏக்கர்ஸ் செகண்ட் ஃபேஸ்லையும் அவங்க வாங்க இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1.6 lakh crore அந்த ரேஞ்சில் ஒரு $17 பில்லியன் 1.5 gigawatt விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூகுள் அங்கே $15 பில்லியன்
அந்த டேட்டா சென்டருக்கான அடிக்கலை வந்து இன்றைக்கி நாட்டியிருந்தாங்க, இன்றைக்கோ நேற்றோ நாட்டியிருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் இதை பண்ணுறாங்க. என்ன ஒன்றுனா அதுக்கு அதிகப்படியான தண்ணி தேவை, அந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸுக்கு அதிகப்படியான தண்ணி தேவை. ஒன் ஆஃப் த க்ரோயிங் பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாட்டு கல்ஃப் கண்ட்ரீஸில் இது வந்து இந்த பிஸ்னஸ் நல்லாவே வளர்ந்துட்டு வருது. இப்போ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நிறைய கேபிட்டலும் தேவைப்படுது. அதில் சில கம்பெனிஸ் படிப்படியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த கம்பெனிஸ் இதில் டாப்பில் வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆஃப்டர் தட் டாடா மோட்டார்ஸோட Q4 ரிசல்ட்ஸு அவங்க வந்து டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க Q4 ரிசல்ட்ஸுக்கு. இதில் May 13 வந்து டாடா மோட்டார்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. May 13 வந்து டாடா மோட்டார்ஸ் அவங்களோட டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மேபி டிவிடெண்ட் அப்டேட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் SBI கார்ட்ஸு 1800 கோடி ஒர்த் ஆஃப் பேட் லோன்ஸை இன்டிக்ரோ ஃபின்சர்வ் அவங்கள்ட்ட வந்து விற்றுருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ் கிரெடிட் கார்டு டெப்ட்டு. ஸ்ட்ரெஸ் கிரெடிட் கார்டு டெப்ட்டை வந்து இந்த இன்டிக்ரோ ஃபின்சர்வ்ட்ட 1800 கோடி ஒர்த் ஆஃப் பேட் லோன்ஸை விற்றுருக்காங்க. இது SBI கார்ட்ஸ் பேமெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஃபீனிக்ஸ் மில்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 50% வளர்ந்துருக்கு, 403 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 21% வளர்ந்துருக்கு, 1233 கோடியாக இருக்குது. எபிட்டா 750 கோடியாக இருக்குது, 34% வளர்ந்துருக்கு. மார்ஜின் 60% இருக்குது, 55%லேருந்து 60% இருக்குது. ₹2.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்குது. இவங்க டிவிடெண்ட் ₹2.50 125% டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக கன்சம்ஷன் நீ பார்க்கும்போது ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது, 16,578 கோடியாக இருக்குது, 21% வளர்ந்துருக்கு. கன்சம்ஷன் டியூரிங் த ஃபோர்த் குவார்டர் 31% வளர்ந்துருக்கு, 4,251 கோடியாக இருக்குது. கமர்ஷியல் செக்மெண்ட்டில் 2.8 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ் ஸ்டடியாக இருக்குது, 6% ரெவன்யூவில் வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து ஃபீனிக்ஸ் மில்ஸ் கொடுத்த அப்டேட்டு. L&T ரியாலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட டெவலப்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு சில NCR லேண்ட் அக்விசிஷன் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து L&T ரியாலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. 100% ஸ்டேக் இன்டர்நேஷனல் கிரீன்ஸ்கேப்ஸ் லிமிடெடில் வாங்கியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனால் குருகிராமில் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்டில் அவங்களுக்கு 20 acres ஆஃப் ப்ரைம் லேண்ட் வந்து அன்லாக் ஆகுது. நெக்ஸ்ட் ட்ரெண்ட், இவங்க 1:2 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. May 29 ரெக்கார்ட் டேட். 1:2 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. May 29 ரெக்கார்ட் டேட். இது போக Q4 ரிசல்ட்ஸில் 42.3% பார்த்தீங்கன்னா எபிட்டா வளர்ந்துருக்கு, 927 கோடியாக இருக்குது. மார்ஜின் 15.5%லேருந்து 18.5% வளர்ந்துருக்கு. ட்ரெண்டோட நெட்வொர்க் நீ பார்க்கும்போது 1286 அவுட்லெட்ஸ் வச்சுருக்கிறாங்க. இதில் 30 வந்து வெஸ்ட் சைடு, 963 ஜிடியோ, 6 வந்து UAEயில் இருக்குது, 23 ஸ்டோர்ஸ் வந்து அதர் லைஃப் ஸ்டைல் ஃபார்மெட்டில் வச்சுருக்கிறாங்க. ஸ்டோர் அடிஷன்ஸ் நீ பார்க்கும்போது இந்த Q4ல் வெஸ்ட் சைடில் 22, நெக்ஸ்ட்டு அதே வெஸ்ட் சைடில் ஃபினான்ஷியல் 26ல் 52 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஜுடியோவில் 109 ஸ்டோர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபில்லியரில் 198 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ₹6 per ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2500 கோடி ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ணுறாங்க அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து May 29, டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து June 10 அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது போக ப்ராஃபிட் நீ பார்க்கும்போது 32.57% வளர்ந்துருக்கு, 413 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 19.23% வளர்ந்துருக்கு, 5027 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 4520 கோடியாக இருக்குது, 16.7% வளர்ந்துருக்கு. கன்சாலிடேட்டட் இன்கம் 5055 கோடியாக இருக்குது, 17.8% வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து ட்ரெண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு ப்ளஸ் போனஸ் அண்ட் டிவிடெண்ட் அப்டேட்ஸு. ரோசாரி பயோடெக்கோட Q4 ரிசல்ட்ஸ் 33% பார்த்தீங்கன்னா க்ரோத் காமிச்சிருக்கு. ப்ராஃபிட் 46 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 18.2% வளர்ந்துருக்கு, 579 கோடி. எபிட்டா 11% வளர்ந்துருக்கு, 77 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் ஃப்ளாட்டாக இருக்குது, 12% இயரான பேஸில் வளர்ந்துருக்கு. 50 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிவிடெண்ட் வந்து ரெக்கார்ட் டேட்லேருந்து 10 டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்பேச் பண்ணுவாங்க. அது வந்து ஜென்ரல் மீட்டிங்கில் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரோசாரி பயோடெக் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா ஸ்டீல் இன்றைக்கி வந்து ஒரு நியூ ரெக்கார்ட் டேட் டச் பண்ணியிருக்கு, 2% மேலே போன பேசிஸில். ஒடிசா ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா 4314 கோடி ஒர்த் ஆஃப் அந்த சுகிந்தா குரோமைட் பிளாக்ல இவங்களுக்கு ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த சுகிந்தா குரோமைட் பிளாக் சம்மந்தமாட்டு 4314 கோடி டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் இவங்களுக்கு வந்திருக்கு ஒடிசாலேருந்து. அதை ஒடிசா ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் பண்ணி விட்டுருக்காங்க. இதனால டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு மேலே போயிருக்கு. இன்டர்நேஷனல் ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸாக இருக்கிற நோமுரா, ஜெஃப்ரீஸ், கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்க எல்லாமே புல்லிஷ் ரேட்டிங் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீலில் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா என்ன கேட்டால் அது வந்து ரிஸ்கில் போய் முடியலாம். இந்த ஸ்டாக்கோட 5 இயர் ரிட்டர்ன்ஸ் 123%. ஆல்ரெடி இது ஓவர் வேல்யூடாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அவாய்ட் பண்ணியிருக்கிறேன்.
லாஸ்ட்டு 1 இயரில் வந்து 52% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால இப்போதைக்கு டாடா ஸ்டீல் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, கை வச்சா ரிஸ்க்காக மாறும். சிஎல்எஸ்ஏ வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 13,800 டார்கெட் ப்ரைஸ், 15% மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. இது அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நெஸ்லே இந்தியா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் கமாடிட்டி காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸ் டைரக்ட் இருந்தாலும் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 1,640 டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜிண்டால் அன்னைக்கு மார்க்கெட்டில் ஊமக்குத்து விழுந்துருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் விழுந்திருக்கு 8% இன்னைக்கு அவுட்டு. குவார்டர் பேஸில் 6% அவுட்டு. ப்ராஃபிட் 42% வளர்ந்துருக்கு, கிட்டத்தட்ட 124 கோடியாக இருக்குது. பட் குவார்டர் பேஸில் அதுவும் காலி. ஸோ அந்த பேசிஸில் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லாத பேசிஸில் இன்றைக்கி ஜிண்டால்ஸா மார்க்கெட்டில் ஊமக்குத்து வாங்கியிருக்கு. ரேல்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்ட்ஸ்லேருந்து ஒரு 145 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ரேல்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. என்எஸ்சி பார்த்தீங்கன்னா இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்சில் 1% ஸ்டேக் வந்து டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ரெகுலேட்டரி நார்ம்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா என்எஸ்சியோட ஷேர் ஹோல்டிங் இன் ஐஇஜிஎக்ஸ் பார்க்கும்போது 25% அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. முன்னாடி 26% இருந்துச்சு, இப்போ 25% கம்மியாக இருக்குது. ரெகுலேட்டரி நார்ம்ஸை மீட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்எஸ்சி கொடுத்த அப்டேட்டு. என்எஸ்சியோட ஐபிஓ மார்க்கெட்டில் வர இருக்குது. ஸோ என்எஸ்சியோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் 4% இந்த ஐபிஓவில் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ண இருக்கிறாங்க, விச் மீன்ஸ் ஆஃபர் ஃபார் சேல். இதில் எல்ஐசி, எஸ்பிஐ இவங்க எல்லாமே மேஜர் ஷேர் ஹோல்டர் 18% வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சியில் 2 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. 247.5 crore ஷேர் வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த 2 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டை 247.5 crore ஷேர் இருக்குது. இதில் 4% வந்து ஸ்டேக் டைல்யூஷன் நடக்க இருக்குது. அதோட ஒர்த்து வந்து என்எஸ்சியோட ஐபிஓ ஒர்த்து 23,000 கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரட்டும், நம்ம பேசலாம். இது வந்து என்எஸ்சி ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.